ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் உறையூர் நாச்சியார் கோவில். இந்த இடம் திருச்சி கிட்ட இருக்கு. உறையூர் அப்படின்ற இடம். கோவில் நாச்சியார் முன்னிட்டு இருக்கு. அதனால உறையூர் நாச்சியார் கோவில். இதுக்கு இன்னொரு பேரும் ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் கோவில். ஏன்னா இங்க மூலவர் அழகிய மணவாள, தாயார் ஸ்ரீ கமலவல்லி தாயார். இங்க மூலஸ்தானத்துல ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி தரா. ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நின்ன கோலத்துல சதுர்புஜங்களோட சங்கும் சக்கரமும் ஏந்திண்டு நம்ம காட்சி தரார். பக்கத்துல அமர்ந்த கோலத்துல தாயார் நாச்சியார். வடக்கு பக்கமா பார்த்துன்னு காட்சி தர. ஏன்னா வடக்கு பக்கம் தான் ஸ்ரீரங்கம் இருக்கு. இது கிட்டக்கதான் ஸ்ரீரங்கம். வடக்கு பக்கம் ஸ்ரீ ரங்கநாதர் பார்த்துட்டு இங்க தாயார் எழுதியிருக்கா. ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல நம்ம காட்சி தரா. இப்ப எப்படி இங்க வந்தா தாயார், இங்க எப்படி வந்தான்றதையும் பார்ப்போம். ஏன் இங்க தங்கிட்டு வடக்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கா, அதற்கான புராணத்தையும் பார்ப்போம். நந்தச்சோழன் ஒரு ராஜா அந்த காட்டுல அந்த ஊரை ஆண்டு வந்தான். அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. அவன் ஸ்ரீ ரங்கநாதர் மேல அப்படி வர அவனுக்கு பக்தி. அவன் பெருமாளை வேண்டிக்கிறான் குழந்தை செல்வத்துக்காக. ஒரு நாள் வெளியில போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற ஒரு குளத்துல ஒரு தாமரை பூல ஒரு பெண் குழந்தைய பாக்குறான். அந்த பெண் குழந்தைய தன்னோட கூட்டுன்னு வளர்க்கறான். அந்த குழந்தைக்கு கமலவல்லி அப்படின்ற பெயரும் சூட்டுறான். சூட்டி நல்லா வளர்த்துன்னு வரான். இவளும் வளர வளர இவளுக்கு பெருமாள் மேல காதல், ரங்கநாதர் மேல காதல். ஒரு நாள் பெருமாளுமே என்ன பண்றாருன்னா, குதிரையில ஒரு ராஜா மாதிரி, ஒரு இளவரசன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த தோற்றத்துல வர. இப்ப ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த ராஜாக்கு தெரிய வருது. ராஜா என்ன பண்றது அப்படின்றப்ப பெருமாள்கிட்டே இருந்து அவனுக்கு கட்டடம் வந்துடுறது. இந்த மாதிரி நீ இவளை மணப்பெண்ணா அலங்கரிச்சு நீ ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படி கிராண்டா சீரம் சிறப்புமா அப்படியே ஊர்வலம்லாம் அப்படி போறதுதான். ரங்க கமலவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ண அழைச்சிட்டு போய் அந்த கோவில்லையும், ஸ்ரீரங்க கோவிலுக்குள்ள போறான். அங்க போறான். அங்க மூலஸ்தானத்துல பெருமாளும் மறைஞ்சு போயிடுறான், தாயாரும் மறைஞ்சு போயிடுறான். அங்க கல்யாணம் நடக்கிறது ரெண்டு பேருக்கும். மறைஞ்சு போயிட்டோன்னே இவனுக்கு திரும்பி வரான் தன்னுடைய ஊருக்கு. அவன் தனியா வரான். அவனுக்கு கொஞ்சம் கவலையும், அவன் சந்தோஷமாவும் இருந்தது. ஆனா பெண்ணை பிரிஞ்சுட்டோமேன்ற கவலையும் இருக்கு. அப்போ பெருமாளே அவனுக்கு கட்டளை இடுறார். இந்த மாதிரி நீ போ, உன்னோட ஊர்ல நீ ஒரு கோவிலை கட்டு. அந்த கோவில்ல என்னையும் தாயாரையும் பிரதிஷ்டை பண்ணி அப்படின்னு சொல்றார். அதனாலதான் இங்க அவர் அழகிய மணவாளனா இங்க காட்சி தர்றார். இங்க இந்த ராஜா பெருமாளை நின்ன குளத்துல மூலவர் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. பக்கத்திலே தாயார் அமர்ந்த குளத்துல, கல்யாண குளத்துல. ஏன்னா அவ ஞாபகமா தன் பெண்ணுக்காகவே இந்த ராஜா, அந்த நந்த சோழ ராஜா இந்த கோவிலை கட்டியிருக்கான். அப்படி ஒரு பெரிய கோவில். அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோவில தன் பெண்ணுக்காக இங்க கட்டியிருக்கான். இந்த கோவில்ல என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில்ல தாயாருக்கு தான் முன்னுரிமை, முக்கியத்துவம். தாயார் தான் இங்க வீதி புறப்பாடு. ஏன்னா இங்க உற்சவர் கிடையாது. இங்க பெருமாள் மூலவரா மட்டும்தான் காட்சி தருவார். உற்சவ பெருமாள் ஸ்ரீரங்கத்துலதான் இருப்பார். தாயாருடைய அந்த திருநட்சத்திரத்தும் போதுதான் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்க ஏழுவர். அப்போ இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருப்பா. மண்டபத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி தருவா பக்தர்களுக்கு. அதுதான் அந்த சேர்த்தி உற்சவம் அப்படின்னு சொன்னா. இது நடக்கிறது பங்குனி மாசம். இது ஒரு விசேஷம். அங்க தாயார் வீதி புறப்பாடு உண்டு. தெப்ப உற்சவத்தும் போது தெப்பத்துல தாயார் ஏழுவா. அப்புறம் இங்க சொர்க்கவாசல், இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் நடக்கும் இல்லையா, அதுல தாயார் ஏழுவா. இந்த பரமபத வாசல் வழியா இங்க தாயார் ஏழுவா. ஸ்ரீரங்கத்துல என்னென்ன உற்சவம் நடக்கிறதோ அந்த உற்சவம்லாம் இங்க தாயாருக்கு நடத்தப்படும். அங்க பெருமாளுக்கு நடக்கிற உற்சவங்கள்லாம் இங்க தாயாருக்கு நடத்தப்படும். இங்க தாயாருக்கு அப்பேற்பட்ட முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் இந்த கோவிலே சட்டுன்னு சொல்லும்போது எல்லாரும் உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில், இல்லைன்னா உறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு தான் சொல்லுவா.
இங்க வந்து பெருமாளை நின்ன கோலத்துல, கல்யாண கோலத்துல, தாயாருடன், தாயார் வந்து அமர்ந்த கோலத்துல நம்ம வந்து சேவிக்கிறோம். இந்த கஷேத்திரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பான ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.